வணக்கம். என் பேர் பாண்டியராஜன். சிட்டுக்குருவி பாதுகாப்பு அமைப்பு கோவை ஸ்பேரோ கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன். என்னோட பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கிறப்பவே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அது ரொம்ப என்னை ஈர்த்தது. எல்லா உயிர்கள் மேலேயும் பேரன்பு கொண்டவங்க. அப்போது இதை பார்க்குறப்ப தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த உயிரையும் அடிக்கக்கூடாது, எதையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது, அந்த உயிரினம் அது எனக்குள்ளே ஆழமாக இருந்தது. அப்புறம் குடும்ப சூழ்நிலை, அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா சத்துணவுல வேலைக்கு போய் தான் எங்களையெல்லாம் காப்பாற்றினாங்க. சின்ன வயசுலேயே என் மேலே அந்த குடும்ப சுமை என் மேலே சுமத்தப்பட்டது. அதை நான் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போது 8வது வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். லேத்தில் ஹெல்ப்பராக வேலைக்கு போனேன். அப்புறம் அந்த வேலையை கற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் ஓரளவுக்கு மெச்சூர் ஆனோன்னே சொந்தமாக கம்பெனி வைக்கிற அளவுக்கு நான் தயாரானேன். அப்போது கம்பெனியும் வச்சு கம்பெனி போயிட்டுருக்குது. அப்போ சூழல் சம்மந்தமாக ஒரு அறிவு எனக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த இயற்கைக்கு நம்ம எதோ செய்யணும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணோன்னா, மரங்களை வச்சோம். மரங்களை வச்சுட்டு மரம் தான் என்னோடய பேஸு. மரம் வச்சோம். மரம் வச்சுட்டு இருக்கிறப்பவே அப்போ சிட்டுக்குருவிகளை பற்றியான நமக்கு என்னடா நிறையா இருந்ததே, காணமே, எங்கே போச்சு அப்படின்னு அதை தேட ஆரம்பித்தோம். தேட ஆரம்பிக்கிறப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இதுக்கு வாழ்விடம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிட்டுக்குருவி என்பது மனிதனை சார்ந்து இருக்கக்கூடியது. அது உணவாக இருக்கட்டும், வாழ்விடமாக இருக்கட்டும், மனிதனை சார்ந்து இருக்கக்கூடியது. இது ரெண்டுமே நம்மளை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சிட்டுக்குருவி சம்மந்தமான பல கட்டுரைகளை படிச்சிருக்கிறேன். இது சம்மந்தமாக மேலை நாடுகளில் எப்படி இதை பாதுகாத்துருக்குறாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் சிட்டுக்குருவிக்கு பிரச்சனை இல்லை, உலக நாடு முழுவதுமே சிட்டுக்குருவிக்கு பிரச்சனை இருக்குது. இங்கே கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வெளிநாட்டில் மேலை நாடுகள்லாம் அவங்க பாக்ஸுகளை வச்சு அதை பாதுகாத்தாங்க. ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து சிட்டுக்குருவி எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சோம். வந்தது. வீட்டில் வச்சோம், வந்தது. அப்போது இது அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றப்போ முதல் முறையாக வைக்கிறப்ப என்னென்னா, சயின்டிஃபிக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு செய்வான்னு நினச்சிச்சோம். அங்கே பார்த்தா பல தொந்தரவு வந்தது. என்னென்னா, மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் அது அந்த அட்டைப்பெட்டி நகர்த்து போயிடுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ளைவுட்டில் செய்வோம் அப்படின்னு சொல்லி ப்ளைவுட்டில் பண்ண ஆரம்பித்தோம். ப்ளைவுட்லனா நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து செஞ்சோம். ப்ளைவுட்டில் பண்ணோம். ப்ளைவுட்டில் பண்ணுறப்போ என்ன பண்ணால், ஓட்டையை பெருசாக போட்டோம். எங்களுக்கு தெரியாது. ஓட்டையை பெருசாக போட்டோன்னு என்னாச்சுன்னா, மைனா உள்ளே வந்துச்சு. கொண்டலத்தின் அந்த கொண்டையாக இருக்கும், அது கொண்டலத்தின் தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஊஃபைன்னு சொல்லுவாங்க. அந்த பறவையும் அதில் கூடு கட்ட ஆரம்பிச்சு. சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ளே. அங்கே அதை துரத்தி விட்டுட்டு மைனா வந்துடுது. அப்புறம் ஊஃபே உள்ளே வந்துடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நம்ம பெட்டியை வடிவமைச்சது தப்பு. ஏன்னா சிட்டுக்குருவிக்கு தான் மனிதனை சார்ந்து வாழக்கூடியது, அதுக்கு தான் பெட்டி தேவைப்படுது. மற்ற பறவையினங்கள்லாம் மரங்களை அருமையாக கூடு கட்டி அது வாழ்ந்துக்கும். பறவைகள் கூடு கட்டுவது எதற்குன்னா, முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒழிய, அது அங்கேயே நம்மளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது மழை அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, மரங்களில் தான் உட்காரும், மரங்களில் தான் இரவு தங்கும். அது அப்படி தான் கூடு கட்டுது. ஒரு பறவை கூடு கட்டுதுன்னா அங்கே ப்ரீடிங் சிஸ்டம் தொடங்க போகுது, அங்கே முட்டை வச்சு குஞ்சு பொரிக்க போகுதுன்றது தான் பொருள். அதான் இயற்கையோட வடிவம் அப்படி தான் அமைச்சிருக்கு. ஆனால் இது ஊஃபே இந்த மைனா உள்ளே வருதே, இது நம்ம இதுக்கு தானே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அப்போ அந்த ஓட்டையை மாற்றணும். ஓட்டை நாங்கள் பெரிய ஓட்டையாக போட்டிருந்தோம். அப்புறம் சின்ன ஓட்டையை போட்டு அப்புறம் அது உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணி வச்சோம். ஒரு சில இடங்களில் வச்சப்போ வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மல்டிப்ளை ஆகுது. அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே எனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே பெட்டி வேணும், அங்கே பெட்டி வேணும். இருக்கிற இடங்களில் எங்கே சிட்டுக்குருவி இருக்கோ அங்கே தான் பெட்டிகளை வைக்கிறோம். இப்படி பயணங்கள் இப்படி தான் எங்களோட பயணம் இப்படி தான் தொடங்குச்சு. அப்போ தொடங்குறப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பொது வேலையை நம்ம தொடங்குறப்போ எந்த லாப நோக்கம் இல்லாமல் ஒரு வேலையை தொடங்குறப்போ பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, வீட்டில் தான் வரும். குடும்பத்தை விட்டு நீ இந்த வேலையை செய்கிற, நீ வேலையை பார்க்குற, நான் 4 மணி நேரம் இதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் எங்கே போகிறேன்னே தெரிய மாட்டேது, வாரத்தில் ஒரு நாள் பெட்டியை தூக்கிட்டு போயிடுறேன், இப்போ சிட்டுக்குருவி எங்கே இருக்குன்னு போய் பார்க்க போயிடுறேன் அப்படின்னு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது. முதல் அவமானம் வீட்டில் பட்டேன். 2வது சமூகம். ஏன்னா சமூகத்தில் இருக்கிற ஆளுக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். சமூகத்தை வெளியே நம்ம போய் பெட்டி மாட்டுறப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இதில் உங்களுக்கு என்ன சார் லாபம் இருக்குது, இதை பாதுகாக்கிறீங்களே, பெட்டி வைக்கிறீங்களா, உங்களுக்கு யாராச்சும் பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சமூகம் அப்படி இருக்கிறப்போ வீடும் அப்படி தானே இருக்கும். அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு அதை சகிச்சு போனேன். அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு பெரிய பொருட்டால் என்னோடய வேலையில் கரெக்டாக இருந்தேன். அதை செஞ்சாகணும், அதை காப்பாற்றணும், அதான் என்னோடய நோக்கம். போன எபிசோடில் வந்து இந்த பறவைகள் இப்போ இது சிட்டுக்குருவியை பற்றி பேசினேன். இப்போது அதே அதோட தொடர்ச்சியாக இப்போ உங்கள்கிட்ட சில செய்திகளை சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே, கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி சிட்டுக்குருவி காணாமல் போனதுக்கான காரணம் என்ன, எப்படி உருவாச்சு அப்படின்னா, சின்ன வயதில் நான் அது கூட விளையாண்டுருக்கிறேன். எங்கள் வீட்டு ஃபோட்டோ நாங்கள் செவுத்தில் மாட்டியிருப்போம். பின்னாடி ஃபோட்டோக்கு பின்னாடி இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நாரில் கொண்டு வந்து வச்சு முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும். அப்படி இருந்தது. வீட்டில் அம்மா வெளியே போனாங்கன்னா ஜன்னல்லாம் சாத்த மாட்டாங்க, திறந்து விட்டுருப்பாங்க. ஓட்டு வீட்டு இருந்ததுனால சந்து பந்துக்குள்ளே வந்துடும், ஜன்னல் திறந்து விட்டால் அந்த விண்டோக்குள்ளே வந்துட்டு இருந்தது. ஆனால் அப்படி அது கூட பயணித்த நாங்கள் திடீர்னு காணாமல் போச்சு. இதுக்கு முன்னாடி பாரதி காலத்திலேயே காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி நீர் கடல் மலைகள் எங்களுக்கு கூட்டணும் பாரதி சொன்ன தன் குடும்பத்துக்கு வச்சுருந்த தன் குழந்தைகளுக்கு வச்சது அரிசியை கொண்டு வந்து முழுவதும் சிட்டுக்குருவிகளுக்கு கொடுத்தவர். இப்போது சிட்டுக்குருவிக்கும் நமக்கு ஒரு நீண்ட நெடிய உறவு இருக்குது. அது எப்படின்னு சொல்லணும்னா, சங்க இலக்கியங்களில் சிட்டுக்குருவி பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது. இப்போது இப்படி இருந்த சிட்டுக்குருவி ஏன் காணாமல் போச்சு, எங்கே போச்சு அப்படின்றது அந்த எண்ணம் தான் எனக்கு ஆழமாகவே இருந்தது. அப்போ தான் நான் இந்த போன இதில் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தான் எங்களுக்கு நிறையா அதை பற்றியான அறிவு நிறைய எங்களுக்கு கிடச்சி, இயற்கை எங்களுக்கு நிறைய கொடுத்தது. இப்போ சிட்டுக்குருவி காணாமல் போச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அழிவு கிடையாது, சிட்டுக்குருவி அழிவு கிடையாது, அழிவில் விளிம்புலையும் கிடையாது, அது என்டேஞ்சர் பீசஸ் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எண்ணிக்கையில் குறைவாக இருக்குது. எண்ணிக்கையில் ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறப்ப நான் முதல் சொன்னது மாதிரி உணவு, வாழ்விடம், மனிதன் நம்மளை சார்ந்து இருக்குது. நம்மக்கிட்ட வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டனால தான் அது காணாமல் போச்சு. வாழ்க்கை முறை என்ன மாற்றம் நம்மகிட்ட ஏற்பட்டுச்சு அப்படின்னா, முதல் ஓட்டு வீடு இருந்தது, சந்து பந்துகள் இருந்தது, இங்கு இடுக்குகளில் கூடு கட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி அதுக்கான இடங்கள் இல்லை. அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, கடை சட்டு சந்துக்குள்ளே போய் கூடு கட்டுது. அப்புறம் அது இதுக்கான சூழல் எங்கே இருக்கோ அது அப்படியே இடத்த மாற்றி போய்க்குது. அப்போ நம்ம விட்டோம் அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம வீட்டை சுற்றி ஃபஸ்ட்டு காம்பவுண்டு சுவர் வச்சுருக்க மாட்டோம். வீட்டை சுற்றி ஒரு 20 வருடம் 25 வருடங்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா, வீட்டை சுற்றியில் பெரிய காம்பவுண்டு சுவர், பெரிய வீடெல்லாம் இருக்காது. வீட்டை சுற்றியும் வேலி வச்சுருப்போம். அந்த வேலி ஒரு புதர் மாதிரி இருக்கும். அந்த புதருக்குள்ளே தான் சிட்டுக்குருவி ஓய்வு எடுக்கும். அங்கே தான் வந்து தங்கம். முட்டை வச்சு குஞ்சு பறிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அங்கே சந்து பந்துக்குள்ளே வந்து நாரை வச்சு முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும். இப்படி தான் அதுக்கு நமக்கான உறவு அப்படி தான் இருந்தது. அப்போது அது முட்டை வச்சு குஞ்சு பறிச்சுட்டு அது போயிடும், மறுபடியும் வந்து முட்டை வச்சு குஞ்சு பறிக்கிற அதே இடத்த தான் தேர்வு பண்ணும். இப்போ இப்படிலாம் இருந்தது. அப்போ நம்ம எதையெல்லாம் நம்ம விட்டோம் அப்படின்னா, இப்போ நான் அடித்தல் படுத்தலுக்கான வேலையில் சிதறி விழுக்கான தானியங்கள் கிடையாது. வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு இடம் வச்சுருப்போம், பாத்திரம் கழுவுறதுக்கு. அந்த இடத்துல 2 வாழை மரமோ 2 தக்காளி செடியோ இல்லை கொய்யா செடியோ ஏதோ ஒன்று வச்சுருப்போம். அந்த பாத்திரம் கழுவுறது வந்து தண்ணி அந்த செடிகளுக்கு போயிடும். அது சோற்றுப்பருக்கி அங்கே இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுக்குவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, நேரடியாக நம்ம எல்லா பொருளும் எது வாங்கினாலும் எந்த பொருளும் அதை எந்த தானியம் வாங்கினாலும் அடித்தல் படுத்தலுக்கான வேலை இல்லாமல் போச்சு. எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட அதை கொண்டு வந்து நெகிழி பையில் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து நம்ம சுத்தம் பண்ணாமல் அப்படியே போடுறோம். ஏன்னா அவங்க சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்குது. இப்போ அந்த வேலை கம்மியாயிருச்சு. அந்த பின்னாடி இந்த பாத்திரம் கழுவுன வேலை அது இல்லை. இப்போ நேரடியாக ட்ரைனேஜில் தான் இறக்குறோம். சாம்பிள் போட்டு விளக்குவோம். இப்போ நம்ம கெமிக்கலை போட்டு விளக்கி அப்படியே ட்ரைனேஜில் இறக்கிடுறோம். அதுக்கான உணவு அந்த சோற்று பருக்கையும் கூட கிடைக்கிறது இல்லை. அதுக்கு வீட்டில் நம்ம இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், சிட்டுக்குருவியை மட்டும் ஏன் பாதுகாக்கிறீங்க, சிட்டுக்குருவியை மட்டும் ஏன் அப்படின்னு அந்த கேள்வி மனதில் வரலாம். நான் சொன்னது போல் சிட்டுக்குருவி மனிதனை சார்ந்து தான் இருக்குது. அதுக்கு ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஸ்பேரோன்னு சொல்லுவாங்க. அதனால் அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, முழுவதுமே நம்மளை சார்ந்து இருக்கிறனால தான் சொன்னாங்க. இங்கே நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்க்குருவின்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டங்களில் போனால் அடைக்கலங்குருவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடைக்கலங்குருவி நம்ம வீட்டில் தான் நம்மளை நம்பி தான் வந்திருக்கோம். இப்படி இது ஊருக்குன்னு ஊராக இருந்தது. இன்றைக்கி அது காணாமல் போனதுக்கு காரணம்னா நம்ம தான், நம்மளோட வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டனால தான் அது காணாமல் போச்சு. இப்போது இது காணாமல் போனதுக்கான காரணங்கள் இது. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செல்ஃபோன் டவர் தான் காரணம் அப்படின்னு பொதுவான புத்தியாக இருக்குது. ஆனால் செல்ஃபோன் டவர் காரணம் இல்லை. நாங்கள் பெட்டிகளை எங்கேயெல்லாம் மாட்டினோமோ அங்கெல்லாம் வந்து செல்ஃபோன் டவர் இருக்குது. செல்ஃபோன் டவர் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் மாட்டியிருக்கிறோம். காம்ப்ளெக்ஸில் சந்துக்குள்ளே கூடு கட்டி இருக்குது. மேலே டவர் வச்சுருக்குறாங்க. கீழே வந்து பாக்ஸெல்லாம் மாட்டியிருக்கோம். அங்கே மட்டும் மாட்டல, அது சுற்றி இருக்கிற பகுதியில் முழுவதும் மாட்டியிருக்கிறோம். சிட்டுக்குருவி நல்லா தான் இருக்குது, ப்ரீடிங் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ செல்ஃபோன் டவர் காரணம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு முட்டை வைக்காது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே முட்டை வச்சாலும் முட்டை அழுகி போயிடும்.
அது மீறி உங்களுக்கு குஞ்சு பொரிச்சோ இல்லை குஞ்சு வந்து அது ஊனமாவோ இல்லை கண்ணு தெரியாமையோ இல்லை எக்ஸ்ட்ரா க்ரோத்தோ ஏதோ ஒன்று நடக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. நாங்கள் வச்ச இடங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய முட்டை வச்சு குஞ்சு பொரிக்குது. ஒரு இடத்துல நாங்கள் தெரிஞ்ச இடத்துல பெட்டிக்கு ஒரு இடத்துல கொடுத்துருக்குறோம். அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா 300 குருவிக்கு மேலே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது. அந்த எலுமிச்சை மரத்துக்கு இதுதான் ரூஸ்டிங் ஏரியா. அங்கே தான் வந்து ஓய்வு எடுக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக போய் இரவு ஊர் அங்கே தான் தங்குது. பகல்லையும் அங்கே தான் வந்து ஓய்வு எடுக்குது. அந்த மரத்துக்கு கீழே மரத்துக்கு ஒட்டின மாதிரியே டவர், செல்ஃபோன் டவர் வச்சுருக்குறாங்க. அதில் தான் வந்து உட்காருது. ஒன்றுமே நடக்கலையே. எங்களோட அறிவுக்கு சொல்கிறோம். உலகம் முழுவதுமே சிட்டுக்குருவி காணாமல் போனதுக்கான ஆய்வுகள் நடக்குது. செல்ஃபோன் டவர் தான் காரணம் சொல்லி ஆய்வுகள் நடக்குது. எந்த ஆய்வுமே வந்து செல்ஃபோன் டவர் தான் அப்படின்னு சொல்லலை. எந்த ஆய்வுகளுமே சொல்லலை. எல்லா ஆய்வுகளும் என்ன சொல்லுது அப்படின்னு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சிட்டுக்குருவி காணாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டது. நான் முதல் சொன்ன பாதி வீட்டை சுற்றி அந்த வேலி இல்லை, அந்த புதர்கள் இல்லை, அதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான இடம் இல்லை, முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறதுக்கான இங்கு எடுக்குகள் இல்லை. கிணறு இருந்தது, கிணறு சந்துக்குழியெல்லாம் கூடு கட்டிகிட்டு இருந்தது. கிணறும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அது எங்கே கூடு கட்டும்? இப்போ அதுக்கான சூழல் எங்கே இருக்கோ அதுக்கான சூழல் எங்கே இருக்கோ அங்கே தான் போகுது. சீமக்கருவல் மரம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நிறைய சிட்டுக்குருவி இருக்குது. எங்கள் ஏரியாவில் ஒரு புதர் மாதிரி இருக்குது, ரிசர்வ் சைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 குருவி, 50, 60, 70 குருவிக்கு மேலே இருந்தது. அந்த ரிசர்வ் சைட் என்னாச்சுன்னா க்ளீன் பண்ணாங்க, குருவி காணாமல் போச்சு. அந்த ஏரியா ஃபுல்லு ப்ரீடிங் சிஸ்டம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த புதரை க்ளீன் பண்ணாங்க, சிட்டுக்குருவி எங்கே போச்சுன்னே தெரியல. இப்படி இந்த மாதிரி சிட்டுக்குருவி காணாமல் போனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, சார் சிட்டுக்குருவி வந்து செல்ஃபோன் டவர் தான் சார் காரணம், நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? ஏன்னா சிட்டுக்குருவி தான் சார் இருக்கிறதுலே சின்னதாக இருக்குது, அதனால தான் சார் சீக்கிரமாக அது செத்து போயிடுது. என்ன அப்போது சிட்டுக்குருவி விட சின்னது அப்படின்ற ஒரு கருத்து அவங்கக்கிட்ட இருக்குது. பறவைகள்லேயே சிட்டுக்குருவி தான் சின்னது இருக்குது. சிட்டுக்குருவி விட சின்னது சன்பேர்டுன்னு ஒன்று இருக்குது, தேன் சிட்டு. அது வீடுகளில் கூடு கட்டாது, மனிதனை சார்ந்து இருக்காது, முழுவதுமே மரங்களில் கூடு கட்டும். மரங்களில், செடிகளில், வேலிகளிலும் பார்த்தீங்கன்னா தூக்கணக்குருவி கூடு மாதிரி சின்னதாக தொங்கும். அது அழகாக கட்டியிருக்கோம். அது கவுண்டில் கரெக்டாக இருக்குது. சிட்டுக்குருவியோடு சின்னது சன்பேர்டு, தேன் சிட்டு, அது கவுண்டில் கரெக்டாக இருக்குது. அதே சைஸில் டைலர் பேர்டுன்னு ஒன்று இருக்குது, தேயச்சிட்டு. அது எப்படின்னா 2 இலையை அழகாக இப்படி தைச்சு அதுக்குள்ளே நார்களில் வச்சு 4 முட்டையிலிருந்து 5 முட்டை வரைக்கும் வைக்கும். அப்போ அதோட சைஸ் என்னங்க? அப்போ அது கவுண்டில் கரெக்டாக இருக்குது. அப்போ இவங்களாம் என்னென்னா மனிதனை சார்ந்து இல்லை, சிட்டுக்குருவி மட்டும் மனிதனை சார்ந்து இருக்குது. அதுதான் காணாமல் போச்சு. காணாமல் போச்சுன்னா இடம் பெயர்ந்துருக்குது, அவ்வளோ காணாமல் போல, இடம் பெயர்ந்துருக்குது. இப்போது இதை எப்படி மீட் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்போ, நாங்கள் சிட்டுக்குருவி வேலைக்காக தான் நாங்கள் எங்களோட வேலையே நாங்கள் தொடங்கினோம். சிட்டுக்குருவி தான் எங்களுக்கு டூலு. ஆனால் உள்ளே வரப்போ தான் எங்களுக்கு என்னென்ன இந்த இயற்கையும் நான் படித்த எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் இயற்கை எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய விஷயம் எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. பாம்புகளை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம். ஊருக்குள்ளே பாம்பு, வீட்டுக்கு குடியிருப்பு பகுதியில் பாம்பு வந்துடுது, அதை வந்து அடிக்கிறாங்க. பாம்பு மூலிமா பல நன்மைகள் நமக்கு நடக்குது, அது தெரியறதில்ல. பாம்பில் வந்து எல்லா பாம்புமே விஷம் அப்படின்னு நினச்சி எல்லா பாம்பையும் போட்டு அடிச்சிடுறது. அது விஷம் உள்ளது நம்ம ஊருக்குள்ளே இருக்க வர மனிதனை சார்ந்து வரக்கூடிய 4 வகையான பாம்பு தான். அந்த 4 வகையான பாம்பு கண்ணாடி விரிய, சுருட்டை விரிய, நாகப்பாம்பு, கட்டு விரிய, இந்த 4 தான் வந்து விஷம் உள்ளது. மற்ற வர பாம்புகள் எல்லாம் விஷமற்றது. இந்த 4 பாம்பு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற பாம்புகளை நீங்கள் வந்து எளிதாக நீங்கள் விட்டுருவீங்க. பெரிய பயம் இருக்காது, பாம்பு மேலே இருக்கக்கூடிய பெரிய அச்சம் போயிடும். ஊருக்குள்ளே பாம்பு ஒரு கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்க. நமக்கு எந்த உயிரிலையும் சின்ன வயசுலேருந்து எந்த உயிரி அடிக்கக்கூடாதுன்ற அந்த 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 நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அப்போ பாம்புகளை பாதுகாக்கிறதுக்கு கோவில அமைப்பு இருக்குது, நண்பர்கள் பண்ணுறாங்க. அப்போ பாம்பு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு குடியிருப்பு பகுதியில் வந்துருச்சு அப்படின்னா பாம்புகள் பாதுகாப்பு அமைப்பு அவங்கள கூப்பிட்டு சொல்லுவோம். வந்தால் விஷ்ணு அவர் வந்து ரெஸ்கியூ பண்ணுவாப்புல, இல்லைன்னா ரத்தீஷ் வருவாங்க, அமீன் ஒருத்தர் இருக்காப்புல அவர் வந்து பண்ணுவாப்புல, சந்தோஷ், இப்படி நிறைய பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பாம்புகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு டீம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது, அவங்க ஒவ்வொரு அமைப்பும் அந்த பணிகளை செய்கிறாங்க. யார் அவைலபிளாக இருக்காங்க அவங்கள கூப்பிடுவோம், அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போவாங்க. பாம்பையும் பாதுகாக்கணும், அங்கே இருக்கிற மனிதனையும் பாதுகாக்கணும். அந்த இடத்துல போய் நின்றுவேன் நான். பாம்பு எங்கே இருக்கோ அதை மானிட்டர் பண்ணிடுவேன். வர வரைக்கும் அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க வர வரைக்கும் நாங்கள் நிற்பேன். ஒரு பாம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜோடி எலி வந்து அது ஒரு வருஷத்தில் கணக்கு போட்டால் 300க்கு மேலே குட்டி போட்டுருது. அது மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அதிகமாயிரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது பாம்பு தான். அப்போ அதை நீங்கள் விவசாயிக்கு நண்பனாக இருக்குது, அதை போய் நீங்கள் எளிதாக அடித்து கொள்றீங்க. அது தவறான விஷயம். அது செய்யக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அதான் நான் முதல் சொன்ன மாதிரி இயற்கைக்குள்ளே இந்த விஷயத்துக்குள்ளே போகிறப்ப நிறைய விஷயங்களுக்கு தெரியுது. பாரு கழுகுன்னு ஒரு கழுகு இருக்குது, வல்ச்சர்னு சொல்லுவாங்க.
அது வந்து இந்தியா முழுவதுமே ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ சிட்டுக்குருவி தான் நம்ம வந்து அழிஞ்சிருச்சு, அழிவில் விளிம்பில் இருக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் அழிவில் விளிம்பில் கிடையாது. அதெல்லாம் கவுண்டில் கரெக்டாக இருக்குது. அழியக்கூடியது பாரு கழுகு தான் அழிஞ்சிட்டு இருக்குது. அதுதான் காட்டை சுத்தமாக வச்சுக்குது. இறந்ததை சாப்பிட்டு காட்டுக்குள்ளே இறந்து கிடக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிட்டு காட்டை சுத்தமாக அதுதான் வச்சுக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் காட்டுக்குள்ளே ஒரு துப்புரவு தொழிலாளியாக அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது கம்மியானதுக்கு காரணம் என்ன? மனிதர்களாகிய நாம தான். டைக்ளோஃபெனாக்குன்ற ஒரு மருந்து, அந்த மருந்தின் மூலிமா கால்நடைகளுக்கு கொடுத்தாங்க. கால்நடைகளுக்கு கொடுத்தப்போ வெட்டினரி டாக்டர்லாம் ஏதோ முடியலன்னா அதுக்கு டைக்ளோஃபெனாக்கு தவிர்க்க முடியாமல் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அங்கே அந்த டைக்ளோஃபெனாக்கு கொடுத்த அந்த கால்நடைகள் என்ன ஆகுதுன்னா மலை அடிவாரத்தில் கொண்டு போய் போடுறாங்க. மலை அடிவாரத்தில் போட்டால் என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வல்ச்சர் எடுத்துக்குது. வல்ச்சர் எடுத்தோன்னா அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது இறந்துருது. இது டைக்ளோஃபெனாக்கு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆய்வுகள் சொல்லி அதுக்கப்புறமா தான் பல ஆய்வுகளுக்கு அப்புறமா தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. டைக்ளோஃபெனாக்னால தான் வந்து பாருக்கழுகுகள் காணாமல் போச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அது டிக்ளேர் பண்ணுறக்குள்ளே பாருக்கழுகு 99.5% முடிஞ்சு போச்சு. வெறும் 5% 6% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்றது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மோயாரில் இருக்குது. அங்கே போனால் பாருக்கழுகு பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் பாதுகாத்தா தான் மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த பூமியில் எடை அதிகமுள்ளது வந்து சிறு பூச்சிகளும் எறும்புகளும் தான் எடை அதிகமானது. இதை கட்டுப்பாடாக வச்சுருக்கிறது பறவைகளும் பாம்புகளும் மற்ற எல்லா உயிரினங்களும் தான் கட்டுப்பாடாக வச்சுருக்கு. இந்த இயற்கை சங்கிலியில் ஏதோ ஒன்று ஒரு கண்ணி கட்டாச்சுன்னா இந்த பேராபத்தோ பெரிய இழப்பு நமக்கு தான் வரும், மனித சமுதாயத்தை நோக்கி தான் வரும். அதனால் எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்வதற்கு முடிந்த அளவுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். நம்ம அது ஒன்றும் செய்யாட்டி அதை வாழ விடுங்க. நான் அது இயற்கை அது பார்த்துக்கும், அவ்வளோதான். பொதுவாக என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா, சார் சிட்டுக்குருவி வந்து செல்ஃபோன் டவர் தான் சார் காரணம், நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? ஏன்னா சிட்டுக்குருவி தான் சார் இருக்கிறதுலே சின்னதாக இருக்குது, அதனால தான் சார் சீக்கிரமாக அது செத்து போயிடுது. என்ன அப்போது சிட்டுக்குருவி விட சின்னது அப்படின்ற ஒரு கருத்து அவங்ககிட்ட இருக்குது. பறவைகள்லேயே சிட்டுக்குருவி தான் சின்னது இருக்குது. சிட்டுக்குருவி விட சின்னது சன்பேர்டுன்னு ஒன்று இருக்குது, தேன் சிட்டு. அது வீடுகளில் கூடு கட்டாது, மனிதனை சார்ந்து இருக்காது, முழுவதுமே மரங்களில் கூடு கட்டும். மரங்களில் செடிகளில் வேலிகளிலும் பார்த்தீங்கன்னா தூக்கணக்குருவி கூடு மாதிரி சின்னதாக தொங்கும். அது அழகாக கட்டியிருக்கோம். அது கவுண்டில் கரெக்டாக இருக்குது. சிட்டுக்குருவியோடு சின்னது சன்பேர்டு தேன் சிட்டு, அது கவுண்டில் கரெக்டாக இருக்குது. அதே சைஸில் டெய்லர் பேர்டுன்னு ஒன்று இருக்குது, தேயச்சிட்டு. அது எப்படின்னா 2 இலையை அழகாக இப்படி தைச்சு அதுக்குள்ளே நார்களில் வச்சு 4 முட்டையிலிருந்து 5 முட்டை வரைக்கும் வைக்கும். அப்போ அதோட சைஸ் என்னங்க? அப்போ அது கவுண்டில் கரெக்டாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்னென்னா மனிதனை சார்ந்து இல்லை, சிட்டுக்குருவி மட்டும் மனிதனை சார்ந்து இருக்குது. அதுதான் காணாமல் போச்சு. காணாமல் போச்சுன்னா இடம் பெயர்ந்துருக்குது, அவ்வளோ காணாமல் போல் இடம் பெயர்ந்துருக்குது. இப்போது இதை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்போ, நாங்கள் சிட்டுக்குருவி வேலைக்காக தான் நாங்கள் எங்களோட வேலையே நாங்கள் தொடங்கினோம். சிட்டுக்குருவி தான் எங்களுக்கு டூலு. ஆனால் உள்ளே வரப்போ தான் எங்களுக்கு என்னென்ன இந்த இயற்கையும் நான் படித்த எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் இயற்கை எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய விஷயம் எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. பாம்புகளை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம். ஊருக்குள்ளே பாம்பு, வீட்டுக்கு குடியிருப்பு பகுதியில் பாம்பு வந்துடுது, அதை வந்து அடிக்கிறாங்க. பாம்புகள் மூலிமா பல நன்மைகள் நமக்கு நடக்குது, அது தெரிகிறதில்ல. பாம்பில் வந்து எல்லா பாம்புமே விஷம் அப்படின்னு நினச்சி எல்லா பாம்பையும் போட்டு அடிச்சிடுறது. அது விஷம் உள்ளது நம்ம ஊருக்குள்ளே இருக்க வர மனிதனை சார்ந்து வரக்கூடிய 4 வகையான பாம்பு தான். அந்த 4 வகையான பாம்பு கண்ணாடி விரிய, சுருட்டு விரிய, நாகப்பாம்பு, கட்டு விரிய, இந்த 4 தான் வந்து விஷம் உள்ளது. மற்ற வர பாம்புகள் எல்லாம் விஷமற்றது. இந்த 4 பாம்பு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற பாம்புகளை நீங்கள் வந்து எளிதாக நீங்கள் விட்டுருவீங்க. பெரிய பயம் இருக்காது, பாம்பு மேலே இருக்கக்கூடிய பெரிய அச்சம் போயிடும். ஊருக்குள்ளே பாம்பு ஒரு கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்க. நமக்கு எந்த உயிரிலையும் சின்ன வயசுலேருந்து எந்த உயிரையும் அடிக்கக்கூடாதுன்ற அந்த 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 நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அப்போ பாம்புகளை பாதுகாக்கிறதுக்கு கோவில அமைப்பு இருக்குது, நண்பர்கள் பண்ணுறாங்க. அப்போ பாம்பு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு குடியிருப்பு பகுதியில் வந்துருச்சு அப்படின்னா பாம்புகள் பாதுகாப்பு அமைப்பு அவங்கள கூப்பிட்டு சொல்லுவோம். வந்தால் விஷ்ணு அவர் வந்து ரெஸ்கியூ பண்ணுவாப்புல, இல்லைன்னா ரத்தீஷ் வருவாங்க, அம்மின்னு ஒருத்தர் இருக்காப்புல அவர் வந்து பண்ணுவாப்புல, சந்தோஷ், இப்படி நிறைய பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பாம்புகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு டீம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது, அவங்க ஒவ்வொரு அமைப்பும் அந்த பணிகளை செய்கிறாங்க. யார் அவைலபிளாக இருக்காங்க அவங்கள கூப்பிடுவோம், அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போவாங்க. பாம்பையும் பாதுகாக்கணும், அங்கே இருக்கிற மனிதனையும் பாதுகாக்கணும். அந்த இடத்துல போய் நின்றுவேன் நான். பாம்பு எங்கே இருக்கோ அதை மானிட்டர் பண்ணிடுவேன். வர வரைக்கும் அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க வர வரைக்கும் நாங்கள் நிற்பேன். ஒரு பாம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜோடி எலி வந்து அது ஒரு வருஷத்தில் கணக்கு போட்டால் 300க்கு மேலே குட்டி போட்டுருது. அது மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அதிகமாயிரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது பாம்பு தான். அப்போ அதை நீங்கள் விவசாயிக்கு நண்பனாக இருக்குது, அதை போய் நீங்கள் எளிதாக அடித்து கொள்கிறீங்க. அது தவறான விஷயம். அதை அது செய்யக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அதான் நம்ம முதல் சொன்ன மாதிரி இயற்கைக்குள்ளே இந்த விஷயத்துக்குள்ளே போகிறப்ப நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியுது. பாருக்கழுகுன்னு ஒரு கழுகு இருக்குது.
வல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியா முழுவதுமே ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ சிட்டுக்குருவி தான் நம்ம வந்து அழிஞ்சிருச்சு, அழிவில் விளிம்பில் இருக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் அழிவில் விளிம்பில் கிடையாது. அதெல்லாம் கவுண்டில் கரெக்டாக இருக்குது. அழியக்கூடியது பாருக்கழுகு தான் அழிஞ்சிட்டு இருக்குது. அதுதான் காட்டை சுத்தமாக வச்சுக்குது. இறந்ததை சாப்பிட்டு காட்டுக்குள்ளே இறந்து கிடக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிட்டு காட்டை சுத்தமாக அதுதான் வச்சுக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் காட்டுக்குள்ளே ஒரு துப்புரவு தொழிலாளியாக அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது கம்மியானதுக்கு காரணம் என்ன? மனிதர்களாகிய நாம தான். டைக்ளோஃபெனாக்குன்ற ஒரு மருந்து, அந்த மருந்தின் மூலிமா கால்நடைகளுக்கு கொடுத்தாங்க. கால்நடைகளுக்கு கொடுத்தப்போ வெட்டினரி டாக்டர்லாம் ஏதோ முடியலன்னா அதுக்கு டைக்ளோஃபெனாக்கு தவிர்க்க முடியாமல் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அங்கே அந்த டைக்ளோஃபெனாக்கு கொடுத்த அந்த கால்நடைகள் என்ன ஆகுதுன்னா மலை அடிவாரத்தில் கொண்டு போய் போடுறாங்க. மலை அடிவாரத்தில் போட்டால் என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வல்ச்சர் எடுத்துக்குது. வல்ச்சர் எடுத்தோன்னா அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது இறந்துருது. இது டைக்ளோஃபெனாக்கு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆய்வுகள் சொல்லி அதுக்கப்புறமா தான் பல ஆய்வுகளுக்கு அப்புறமா தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. டைக்ளோஃபெனாக்னால தான் வந்து பாருக்கழுகுகள் காணாமல் போச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அது டிக்ளேர் பண்ணுறக்குள்ளே பாருக்கழுகு 99.5% முடிஞ்சு போச்சு. வெறும் 5% 6% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்றது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மோயாரில் இருக்குது. அங்கே போனால் பாருக்கழுகு பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் பாதுகாத்தா தான் மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த பூமியில் எடை அதிகமுள்ளது வந்து சிறு பூச்சிகளும் எறும்புகளும் தான் எடை அதிகமானது. இதை கட்டுப்பாடாக வச்சுருக்கிறது பறவைகளும் பாம்புகளும் மற்ற எல்லா உயிரினங்களும் தான் கட்டுப்பாடாக வச்சுருக்கு. இந்த இயற்கை சங்கிலியில் ஏதோ ஒன்று ஒரு கண்ணி கட்டாச்சுன்னா இந்த பேராபத்தோ பெரிய இழப்பு நமக்கு தான் வரும், மனித சமுதாயத்தை நோக்கி தான் வரும். அதனால் எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்வதற்கு முடிந்த அளவுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். நம்ம அதுக்கு ஒன்றும் செய்யாட்டி அதை வாழ விடுங்க. நான் அது இயற்கை அது பார்த்துக்கும், அவ்வளோதான். என்ன ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டி கொடுத்தோன்னா வந்துருச்சு சார்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சரி வந்துருச்சு அப்படின்றது. அது அந்த மகிழ்ச்சி வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுருக்குறோம், நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றப்போ அதோட மகிழ்ச்சி இருக்குது இல்லைங்களா, அது பேரானந்தம். அது சொல்லவே முடியாது. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும். வந்துருச்சு சார், முட்டை வச்சுருக்கு சார் அப்படின்வாங்க. அப்புறம் ஆர்வக்கோளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிலவங்க நாங்கள் பெட்டி கொடுத்துருவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே நாரில் உள்ள கொண்டு வந்து வச்சுருவாங்க. அது மெட்டீரியல்லாம் அதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெட்டிக்குள்ளே அதே மெட்டீரியலை கொண்டு வந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணி நாரை கொண்டு வந்து அதிலே வைக்கும். அது வைக்கிறதுனா ரெண்டுமே கொண்டு வந்து வைக்கும், மேலும் வைக்கும் ஃபீமேலும், ரெண்டு ஆணும் பெண்ணும் 2 பேருமே கொண்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பெட்டியில் முக்கால்வாசி மெதுன்னு கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதில் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்குங்க. இப்படி தான் இது நடக்கும். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாரை கொண்டு வந்து உள்ளே வச்சிடுறாங்களா, இன்னொருத்தவங்க வந்து பெட்டிக்கு மேலே இது வைப்பாங்க, ஒரு தட்டு ஒன்று வச்சு அந்த தட்டில் வந்து அரிசி ஏதாச்சும் வைப்பாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் செய்யவே கூடாது. நீங்கள் பெட்டி அங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டுக்கவே கூடாது. அது வருதுனாலும் கூட நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கூடாது, பயந்துடும். நீங்கள் தெரியாமல் வேணால் மறைமுகமாக இங்கே ஒளிஞ்சு நின்று முடியும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, எத்தனை முட்டை வச்சுருக்குது, அடகாக்குதா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடும். இந்த ஒரு ட்ரிப் வந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிட்டு அடுத்த ட்ரிப் அந்த இடத்துக்கு வராது. இந்த இடம் பாதுகாப்பு இல்லை, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதை நீங்கள் கண்டுக்கவே கூடாது. அது வந்திருக்கா அப்படி நீங்கள் பார்வை பார்த்துக்கலாம். பட் நீங்கள் போய் தண்ணி வைக்கிறது, அரிசி வைக்கிறது இல்லை. பெட்டி மாற்றம் மட்டும் தான் உங்கள் வேலை. அதுவும் நாங்கள் தான் மாட்டி தரோம். நாங்கள் வெளி மாவட்டங்களில் எதாவது இருந்ததுன்னா தான் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் 2 போட்டு அனுப்புவோம். அது அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் காசு மட்டும் பணம் கட்டி எடுத்துக்குவாங்க. மற்ற எல்லா மாவட்டங்களுக்குமே நாங்கள் பெட்டிகளை கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக வந்து மதுரையில் லேடிடாக் கல்லூரியில் 2 மாணவர்கள் வந்து பிஹெச்டி பண்ணாங்க. இது சிட்டுக்குருவி செல்ஃபோன் டவர் தான் அழிவதுக்கு காரணமா அப்படின்னு அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் அப்படி இல்லை அப்படின்றது அவங்க முடிவை சொன்னாங்க. அந்த ஆய்வு வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கிறப்ப அவங்க எங்கிட்ட என்னை தொடர்பு கொள்கிறாங்க. நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வேறு தொடங்கியாச்சு, பரவலாக போகுது, எல்லா பக்கம் பெட்டிகளை கொடுக்குது, எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. பதிலிருந்து ஃபோன் வருது, சார் நாங்கள் வந்து இது படிக்க போகிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், நீங்கள் இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களாமா? நாங்கள் ஆல்ரெடி வந்து எல்லா பக்கம் மானிட்டர் பண்ணிட்டோம், சிட்டுக்குருவி எங்கேயும் இருக்குன்றது மானிட்டர் பண்ணிட்டோம், ஒரு 20 ஸ்பாட் இருக்குது சார் அப்படின்னாங்க. சரி மேடம், நான் வரேங்க, நீங்கள் காலேஜ் வாங்க, நீங்கள் வந்து மேடம்கிட்ட பேசுங்க. அப்போ நான் போய் பேசுனதுக்கப்புறமா அந்த மேடம் வந்துட்டு இப்போ தொடங்கிடுங்க அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு ஒரு நாள் முடிவு பண்ணி நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 50 பாக்ஸு அனுப்பிச்சுட்டோம். 50 பாக்ஸ் அனுப்புனது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்லாம் போய் எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அங்கெல்லாம் போய் இன்ஸ்டால் பண்ணோம். அது வந்து அவங்க ஆய்வுக்கு பெரிய உதவியாக இருந்தது. அந்த நாங்கள் செஞ்ச வேலை
அவங்க எப்பயும் அவங்க தொடர்பில் இருக்காங்க, கூப்பிடுவாங்க. நிறைய விஷயம் அவங்க வந்து சிட்டுக்குருவி சம்மந்தமாக நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறையா டேட்டாவோடு பேசுகிறாங்க. அவ்வளோ டேட்டாவோட ஆதாரங்களோட பேசுகிறாங்க. இப்போது நாங்கள் சின்னதாக தான் தொடங்கினோம். எங்களோட நோக்கம் முதல் முறையாக நான் வீட்டில் வைக்கிறப்போ ஒரு அட்டைப்பெட்டியில் செருப்பு பெட்டி, அது குக்கரு, பால் குக்கர் இருக்குங்களா, அது இது 2யும் தான் ஓட்டை போட்டு வச்சேன். வந்துருச்சு. வந்தோன்னே ஒரே சந்தோஷம், அட்டை வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, இது நம்ம வீட்டில் மட்டும் வந்தால் பத்தாது, பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்குது. அப்புறம் என் அண்ணாச்சி கடையில் போய் நான் பெட்டி எதாவது இருந்தால் கொடுங்கன்னா நான் பழைய அட்டைப்பெட்டிகளை வாங்கி அப்படி தான் தொடங்கினோம். ஆனால் இது எங்கேயோ நீ இழுத்துட்டு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த இயற்கையை நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் வந்து எந்த பலனும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது உங்களை அதோட வேருக்கு கூட்டிகிட்டு போயிடும். அது நான் அனுபவிச்சதில் நான் சொல்கிறேன். நான் பெருசாலாம் படிக்கலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளோ விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, இயற்கை எனக்கு கொடுத்தது. நான் தேடி போனால் அது எனக்கு நிறைய கொடுத்தது. அதை நான் நம்புகிறேன். அதனால் ஒவ்வொரு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எந்த பிரதிபலனும் இல்லாமல் நீங்கள் அந்த ஏதாவது செய்யணும்னு நீங்கள் எல்லா உயிர்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை வேறு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதை நான் என்னோட இதில் உணர்ந்து நான் சொல்கிறேன். அப்படி தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அது செஞ்சதில் வந்து நிறையா அவங்களுக்கு பலன் இருந்தது. போன எபிசோடில் நிறைய செய்தி உங்ககிட்ட சொன்னேன். இப்போ முக்கியமான நபர்களை பற்றியும் அவங்களோட நான் பயணித்ததை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஐயா நம்மாழ்வார் வந்து எனக்கு அப்படி தான் எனக்கு ரோல் மாடலு. அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஐயாவை நேரடியாக பார்த்து பேசியிருக்கேன். ஐயா கூட கலந்துரையாடல் இப்படிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வாழ்வியலில் மறக்க முடியாது. ஒரு செய்தி என்னென்னா, ஒரு நிகழ்ச்சியில் ஐயா என்னை பேச சொன்னார். சிட்டுக்குருவி பற்றி சம்மந்தமாக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, நீ பேசு அப்படின்னாரு. ஐயா நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நீ என்ன செஞ்சுட்டு அதை பேசியா அப்படின்னாரு. ரொம்ப இயல்பா அப்போ அவர் மொழியில் பேசினார். அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மேடை வந்து எனக்கு அவர் கொடுத்த அந்த இடம் வந்து வாழ்நாளில் மறக்க முடியாது. எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் ஐயா மேடையில் நான் பேசினது. அதே போல் என்னோடய நண்பர் இந்த பணிக்கு நான் வந்ததுக்கு என்னை இயற்கையை புரிய வச்சது, சங்க இலக்கியங்களிலிருந்தும் தமிழ் பண்பாடு, தமிழர்களோட அடையாளம், எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தது வந்து அண்ணன் முத்துமுருகன். அவரையும் மறக்க முடியாது. யோகநாதன், மேக் மோகன், இவங்க எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நண்பர் கண்ணன், நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறத ஒரு செய்தியை விட்டுட்டேன். நான் இந்த பணிக்கு நான் வந்ததுக்கு முதன்மையான காரணம், ஒரு குயில், காக்கா ஒரு கூட்டில் குயில் முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்குது. காக்கா தான் குஞ்சு பொரிச்சு, குயில் அந்த கூட்டுக்குள்ளே முட்டை வச்சு. குயில் எப்பயுமே அடை காக்காது. குயில் என்ன பண்ணும் அப்படின்னா, காக்கா முட்டை விடுற சமயத்தில் கொண்டு போய் முட்டையை வச்சுட்டு வந்துடும். அந்த டைமில் அதுக்கு தெரியாது, காக்காக்கு தெரியாமல் புல்ல போய் வச்சிரும். இது அடகாத்து குஞ்சு பொரிக்கிறப்போ தான் அது குயில்னு தெரியும். அது சத்தம் அதோட இதெல்லாம் மாறுறப்போ அது கூட்டை விட்டு வெளியே துரத்தும். இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்ன நடந்தது அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் வெட்டுறாங்க. அந்த மரத்தில் வந்து காக்கா முட்டை வச்சுருக்குது, குயில் குஞ்சு இருக்குது. இதில் வெட்டினது என்னாச்சுன்னா, காக்கா கூட ஓரளவுக்கு பறக்கிற ஸ்டேஜில் இருந்தது. குயில் ரொம்ப இதாக இருந்தது, பறக்க முடியல அதுக்கு. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் முதல் முறையாக அதை தான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறப்போ அது எங்கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவே இருந்தது. அதுதான் வந்து என் வாழ்க்கையை திசை திருப்பி விட்டுச்சு. அப்போது வீட்லையெல்லாம் திட்டுறாங்க, இதை கொண்டு வந்து வளர்த்துறீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அது இதுன்னாங்க. இப்போ முத்துமுருகன்ற அந்த நபர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை அங்கீகரித்தார். செய்கிற வேலை அருமையான வேலை செய்யுங்க, நீங்கள் அது என்ன நல்ல விஷயம் தானே அப்படின்னாரு. மரம்லாம் வெட்ட விடாதீங்க, மரம் வெட்ட விட்டால் நீங்கள் அதுக்கு அனுமதி வாங்கியிருந்தால் விட்டுருங்க, அனுமதி வாங்கலைன்னா நீங்கள் நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய பண்ணோம். இவங்களெல்லாம் மறக்க முடியாத நபர்கள். அந்த இந்த பணிக்கு வந்தது காரணம் அந்த குயிலையும் கூட சொல்லலாம். அதுதான் முதன்மையான காரணம். இதெல்லாமே வந்து இந்த இயற்கை எனக்கு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்ததுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு செய்தி என்னென்னா, இப்போ எனக்கு நான் வந்து இப்போ போய் கற்றுக்கிட்டதுனால, இந்த இயற்கை மீது பெரிய அன்பு இருக்கிறனால, அன்பு கொண்டனால தான் நான் இவ்வளோ விஷயத்தை கற்றுக்க முடிஞ்சிச்சு. இது நானாக போய் என்னோடய உந்துதல் மூலிமா தான் கற்றுக்கிட்டேன். இது எளிதாக எல்லாத்துக்குமே கிடைக்கணுமே. எனக்கு கிடைச்ச இந்த அறிவு, எனக்கு கிடைத்த இந்த இதெல்லாமே எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணுமே. 1000 பூக்கள் மலரட்டுமே. அதுக்கு அடிப்படையான விஷயம் இந்த உயிர்கள் சம்பந்தமான அடிப்படை கல்வி வேணும்.
அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இயற்கையை பாதுகாக்காமல் விட்டு அந்த உயிர்களை பாதுகாப்பு விட்டு எல்லாம் போயிடும். அப்போ அடிப்படையானது இந்த இயற்கையை புரிந்து கொள்வதற்கான, இந்த இயற்கை எப்படி இயங்குது, இந்த இயற்கை ஒவ்வொரு உயிருக்கு என்னென்ன தொடர்பு இருக்குது இந்த இயற்கையோட, ஒவ்வொரு உயிரை பற்றியான ஒரு ஒரு ஆரம்ப கல்வியில் அதை கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொடுக்கணுன்னு தான் எனக்கு என்னோட நோக்கமாக இருக்குது. இது வந்து செஞ்சால் 1000 குழந்தைகள் அடுத்த தலைமுறை பிரம்மாண்டமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடும். யாரும் செய்யாதனால இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். எல்லாரும் செஞ்சுட்டா எனக்கு இந்த வேலை இல்லையே. எல்லாரும் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய அந்த பேரன்பு எல்லாத்துக்கும் வந்துருச்சுனால முடிஞ்சிச்சு. இயற்கை வேற ஒரு இடத்துக்கு போயிருமே. இயற்கை ரொம்ப அருமையாக இருக்குமே. அதுக்கு இது இப்படி ஒரு கல்வி தேவைன்னு நான் வலியுறுத்துகிறேன். சிட்டுக்குருவி சம்மந்தமாகவும் பல்லுயிர் சம்மந்தமாகவும் உங்கள்கிட்ட நிறைய விடயங்கள் பேசினேன். அது வந்து உங்களுக்கு நிறைவாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். எல்லாரும் எல்லா உயிரையும் நேசிங்கள். எல்லா உயிரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்குமானது. நன்றி, வணக்கம்.